ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 மினிட் டைம் ஃப்ரேமில் நான் ஒரு செல் ட்ரேட் வந்து போயிருப்பேன். ஸோ கடைசியாக இருக்கிற ஒரு டைம் வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்பில் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு டீப்பாக வந்து கீழே போயிட்டுருக்கு பாருங்கள். சிடபிள்யூஆர்வியில் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருந்து, ஓகேங்களா. ஸோ அது வந்து இந்த கேண்டிலில் ஜூம் அவுட் பண்ணி காட்ட முடியல. ஸோ இதுக்கு முன்னாடி கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நான் 82 ரூபா ட்ரேட் போட்டிருப்பேன். அந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்லேயே முடிய வேண்டியது. ஆனால் வந்து டைமர் வந்து 50 மினிட்ஸ் வச்சுருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்து 7:15 வந்து மாறிடுச்சு, ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 மினிட்டில் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா. இந்த கேனில் 5 மினிட்லேயே வந்து செல்லர் கேனில் முடிய வேண்டியது. பட் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸில் போனேன். ஸோ இந்த கேண்டில் வந்து வின் ஆகுமா லூஸ் ஆகுமான்னு தெரியல. பட் வந்து என்னோடய ப்ரிடிக்ஷன் படி ஒரு செல்லர் கேண்டில் தான் வரணும், ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸாக வந்து ஃபஸ்ட்டு வந்த செல்லர் கேண்டிலில் ப்ரீவியஸாக வந்து பையர் அண்ட் செல்லர் சிமிலராக ஃபைட் பண்ணியிருக்கான். ஆனால் வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ ரெண்டாவதாக வந்த செல்லர் கேண்டில் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பையர் அண்ட் செல்லர் ஃபஸ்ட்டு வந்த செல்லர் கேண்டில் பையர் வந்து சிமிலராக ஃபைட் பண்ணியிருக்கான், வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியல. ரெண்டாவதாக வந்த செல்லர் கேண்டில் அகெயின் வந்து பையர் வந்து சிமிலராக ஃபைட் பண்ணியிருக்கான், வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல ஒரு பாயிண்ட். ஆனால் செல்லர் வந்து பாடி இன்க்ரீஸ் பண்ணிட்டான், ஓகேங்களா. செல்லர் பாடி இன்க்ரீஸ் பண்ணிட்டான், பையரால் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல. ரெண்டாவது வந்த செல்லர் கேண்டிலும் சிமிலர் ஃபைட்டு தான். அது உங்களுக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியல, ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 2 ட்ரேட் நான் போயிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இது இன்னும் 6 மினிட்ஸ் இருக்குது. என்ன ஆகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் காய்ஸ். சிடபிள்யூஆர்வியில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் ட்ரேட் போங்க. ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்கன்னா ஏன் எடுக்கிறீன்னு தெரிஞ்சு எடுங்க. லாஸ் ஆகிடுச்சுனாலும் பரவாயில்ல, ஓகேங்களா. ஏன் லாஸ் ஆச்சுன்னு வந்து யோசித்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகாமலாம் இல்லை, எனக்கும் வந்து லாஸ் வரும், எமோஷனல் வந்து ப்ளே ஆகும் ட்ரேடிங்கில். அதாவது சிடபிள்யூஆர்வி கான்செப்டில் உங்களுக்கு கேண்டில் ரீட் பண்ண தெரிஞ்சால் போதும் மட்டும் கிடையாது, உங்களோட எமோஷன், அதாவது உங்கள் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். உங்கள் எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் சிடபிள்யூஆர்வியில் சக்ஸஸ் பண்ண முடியும். எனக்கு தான் கேண்டிலில் ரீட் பண்ண தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேண்டில் வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து லாஸ் வரும். ஏன்னா இந்த லாஸ்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கேண்டிலில் ரீட் பண்ண தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். லாஸ் ஆகிடுச்சுன்னா அகைன் அடுத்த கேண்டில் ரீட் பண்ணி அகைன் வந்து ட்ரேட் எடுப்பேன், அதுவும் லாஸ் ஆகும். என்னோடய ஹிஸ்ட்ரியை கூட காட்டுறேன் பாருங்கள். என்ன நீங்கள் ப்ரோ ப்ராஃபிட் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன் லாஸ்லாம் உங்களுக்கு வராதா அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. கண்டிப்பாக, ஓகேங்களா, கண்டிப்பாக எனக்கு லாஸ் வரும், எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்டே பாருங்கள் 85, 60 எல்லாமே ஒரு அடுத்தடுத்த செகண்டில் 120, 60 கண்டிப்பாக லாஸ் ஆகிருக்கா. இதெல்லாம் வந்து சிடபிள்யூஆர்வி ட்ரேட் கிடையாது, என்னோட எமோஷனல் ட்ரேட், ஓகேங்களா. எமோஷனல் ஒரு ட்ரேட் லாஸ் ஆகணும்னு நான் என்ன பண்ணுவேன், அகெயின் வந்து ட்ரேட் ஒன்று டப்பு இருக்கிற அமௌண்ட் 179, 60, 120, 240, 60 கிட்டத்தட்ட அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகிடுச்சு எமோஷனல் ஆகி. இதுக்கு தான் சொல்கிறேன், சிடபிள்யூஆர்வியில் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் ட்ரேட் எடுங்க. லாஸ் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே ஏன் லாஸ் ஆகிடுச்சின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. எனக்கு வந்து இது எல்லாமே வந்து எமோஷ்னலாக லாஸ் ஆன ட்ரேடு தான், ஓகேங்களா. அனலைஸ் பண்ணுவேன், ட்ரேட் பண்ணுவேன், அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சு, ஸோ அமௌண்ட் ரெக்கவரி பண்ணணும்னு நினச்சி போய் லாஸ் பண்ண ட்ரேடு, ஓகேங்களா. இப்போ கூட பார்த்திங்கன்னா எமோஷனல் வந்து ப்ளே ஆகும். அது வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிறது 100% ஷோராக சொல்லுவேன். இந்த சிடபிள்யூஆர்வின்றது வந்து நீங்கள் என்ன தான் லேர்ன் பண்ணாலும் நாலேஜ் வந்து 10% தான், ஓகேங்களா. சிடபிள்யூஆர்வியில் நாலேஜ் வந்து 10% தான், மீதி 90% உங்களோட மைண்ட் கண்ட்ரோல் மட்டும்தான், ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து கணக்கு பண்ணியிருந்தோன்னா என்னோடய லாஸ் மட்டும் பாருங்கள். அக்கௌண்ட் வந்து எப்பவுமே நியூட்ரலாக தான் இருக்கும், ஓகேங்களா. நியூட்ரலுக்கும் கீழே தான் இருக்கும். எல்லாமே எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக நான் எமோஷனல் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வரேன், ஓகேங்களா. ஸோ லாஸு வரும். இந்த லாஸ்லாம் வந்து யூடியூப்பில் வந்து நான் அதிகமாக போட மாட்டேன், ஏன்னா என்னோடய டெலகிராமில் போட்டுருப்பேன். ஸோ உங்களுக்கு டெலகிராமில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. கீழேருந்து பாருங்கள், ப்ராஃபிட்டோட எனக்கு வந்து லாஸ் தான் இருக்கும். எனக்கா நான் சிடபிள்யூஆர்வி கற்றுக்கின புதுசில் வந்து கோட்டக்ஸில் ட்ரேட் எடுத்தேன், அதில் எமோஷனல் ப்ளே ஆரம்பிச்சிது, அதை லாஸ் பண்ணேன். ஸோ லாஸ் பண்ணியிருக்கேன், நிறையவே வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். சரி, அதெல்லாம் எதுக்கு.
ஸோ நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது மட்டும் நீங்கள் மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. மற்றபடி வந்து நான் என்னோடய ப்ராஃபிட் அண்ட் ஹிஸ்ட்ரியை காட்டினா தான் நான் வந்து ட்ரேடர் இல்லை நீங்கள் வந்து வெறும் முடிஞ்ச மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுறீங்க நினைக்காதீங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்ல வராருன்னா அவர் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த கேண்டிலில் பையர் அண்ட் செல்லர் எப்படி ஃபைட் பண்ணியிருக்கான், ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கம்மியாக இருக்குது, இவர் வந்து ஒரு $10,000 ஒரு $100 $200 $500 சிடபிள்யூஆர்வி யூஸ் பண்ணி கொண்டு போனால் தான் இவர் வந்து ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? எக்ஸ்னோவாக்கு ஒரு சர்டன் ரூல் இருக்குது. இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $6 வந்து போடுறேன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து $2 இல்லை $10. ஓகேங்களா? $4 அதிகபட்சம் $4 தான் நான் ப்ராஃபிட் பண்ணேன். அக்கௌண்ட்லேருந்து ஒரு 30 to 50% வந்து க்ரோ பண்ணால் எதுவும் கண்டுக்க மாட்டான். ஓகேங்களா? சடனாக வந்து ஒரு $6 போட்டு $100 கொண்டு போயிட்டுனா காம்பவுண்டிங் மெத்தடில் ட்ரை பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து டவுட் வரும். டவுட் வரும்போது என்ன நடக்குனாக்கா அக்கௌண்ட்டை ஈஸியாக வந்து பேன் பண்ணிவிடுவான், இல்லை விட்ரா கொடுக்க மாட்டான். விட்ரா போட்டிங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்லாம் கேட்பான். ஓகேங்களா? ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஸ்டேபிளாக கொண்டு போக பாருங்கள். அதே கோடெக்ஸ் பார்த்தீங்கன்னா கோடெக்ஸில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா எனக்கு கோடெக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கோடெக்ஸில் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து டெபாசிட்டும் ஆகிடும், விட்ரா கொடுத்தீங்கன்னா ஈஸியாக விட்ராவும் கொடுத்துருவோம். அதுமாரி நீ கோடெக்ஸில் வந்து அமௌண்ட் வந்து ஒரு நியூ அக்கௌண்ட்டாக இருந்தால் எப்படி சொல்கிறது, நியூ அக்கௌண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு $50 $100 ரீச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் காம்பவுண்டிங் அடிக்கலாம். கோடெக்ஸ் நான் ஏன் இந்த ஐக்யூ ஆப்ஷனுக்கு அதாவது ஐக்யூ ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 12 years வந்து ஓல்டு பிளாட்ஃபார்மாக இருக்கும். அவன் வந்து டிஜிட்டல் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுக்குறான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் ஐக்யூ ஆப்ஷனில் நான் லாஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி வந்து லாஸ் பண்ணிட்டேன். அதனால் எக்ஸ்னோவுக்கு வந்திருக்கேன். எக்ஸ்னோவிலையும் வந்து மேனிபுலேஷன் இருக்குது. இது வந்து ஒரு புது பிளாட்ஃபார்மாக இருக்கிறதால ஸோ அந்தளவுக்கு வந்து மேனிபுலேஷன் இருக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? இது மேபி எதனா நியூஸ் டைமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் செல்லர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ட்ரி கொடுக்குறான். ஸோ அந்த நியூஸ்லாம் நான் வந்து பார்க்கல, தெரியுதுங்களா? இதுதான் என்னோடய ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு என்னென்னா சிடபிள்யூஆர்வின்றது ஒரு 10% நாலேஜ் தான். உங்களுக்கு எல்லா கேண்டிலும் ரீட் பண்ண தெரிஞ்சாலும் 10% மட்டும்தான் சிடபிள்யூஆர்வி நாலேஜ். மீதி 90% மைண்டு நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஸோ ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, இது எல்லாமே எமோஷனல் விஷயத்தில் அடவும். இல்லைங்களா? ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மணி மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா ட்ரேட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? எத்தனை ட்ரேடு எடுக்க போகிறன்றது முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க. அது இன்னும் மணி மேனேஜ்மெண்ட் இல்லை நான் எடுக்கிற ட்ரேடில் கான்ஃபிடென்ட்டாக எடுப்பேனாக்கா நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. ட்ரேட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். சிடபிள்யூஆர்வி தெரிஞ்சால் நான் எல்லா கேண்டிலையும் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஒரு நாளைக்கு 5 கேண்டில் இல்லை 10 கேண்டில் 10 ட்ரேட் அது மட்டும் தான் எடுக்க போகிறன்றது. அதுக்கு பேர் தான் ட்ரேட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டே யூஸ் பண்ணலை. எடுத்துங்களா? இன்றைக்கி மட்டுமே நான் வந்து ட்ரேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணல. எங்கேருந்து ட்ரேட் எடுத்திருக்கேன்னா ஸோ எஸ்டே வந்து $300 ட்ரேட் போட்டு எமோஷனலாக லாஸ் பண்ணிவிட்டேன். ஒழுங்காக அனலைஸ் பண்ண போய் லாஸ் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஸோ $55 போட்டேன். அகைன் வந்து ஒரு $100 ஒரு ட்ரேட் காம்பவுண்டிங் ட்ரை பண்ண 4 டைம். அது பார்த்தீங்கன்னா அங்கேயே லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வால் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு $55 போட்டேன். ஸோ அது வந்து ப்ராஃபிட் ஆகிடுச்சு. 55 அதுக்கு பார்த்தீங்கன்னா 192. ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிளான விஷயம். நீங்கள் வந்து ட்ரேடு வந்து மேனேஜ் பண்ணி கற்றுக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ட்ரேட் 6 அது ஒரு 2 8 ட்ரேட் எடுத்துருக்கேன். 8 ட்ரேடு வந்து ஒரே கேண்டில் 2 ட்ரேடாக எடுத்துட்டேன். ஆக மொத்தம் 6 ட்ரேட் எடுத்திருக்கேன். இதில் வந்து ட்ரேட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் எனக்கு லாஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து திரும்ப இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? நான் லாஸ் பண்ணி தான் லேர்ன் பண்ணுறேன். என்னோடய தலையெழுத்து பழகுது. அது லாஸ் பண்ணி தான் லேர்ன் பண்ணணும், என்னோடய விதி. ஓகேங்களா? அக்கௌண்ட் வந்து எத்தனை வாட்டி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, பட் வந்து நம்ம லாஸ் பண்ணால் தான் இதுலேருந்து எதனா புதுசாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படின்ற மைண்ட் செட்டு தான் எனக்கு. ஆனால் இருந்தாலும் எமோஷனல் வந்து லாஸ் ஆகும். ஆனாலும் பரவாயில்ல. என்கிட்ட பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து
மல்டிபிள் டைம்ஸ் வந்து என்னோடய அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கு. கோடெக்ஸில் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகி நான் கோடெக்ஸ் அக்கௌண்ட்டு டிலீட் பண்ணதே அதிகம். ஓகேங்களா. ஐக்யூ ஆப்ஷனில் ஒரு 2 டைம்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் எக்ஸ்னோ அக்கௌண்ட் புதுசு. பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து வந்து நான் கோடெக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து மேபி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய், see you.